ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோட பிரச்சார வாகனம் ஊட்டி பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பான செய்திகளை பார்ப்போம். தற்போது தமிழகம் முழுவதும் 40 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. இதற்காக அனைத்து கட்சி தலைவர்களுமே தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துருக்காங்க. இதனைத் தொடர்ந்து தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஊட்டி மற்றும் அதனோட சுற்று வட்டார பகுதிகளில் பிரச்சாரம் செய்வதற்காக ஊட்டிக்கு சென்றிருக்காங்க. அப்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட தேர்தல் பிரச்சார வாகனம் நடுவட்டம் பகுதி அருகே சென்ற போது எதிர்பாராத விதமா கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிடுச்சு. அதிர்ஷ்டவசமா பாத்தீங்கன்னா துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அந்த வாகனத்துல பயணம் செய்யல. அவர் தனக்கு சொந்தமான கார்ல அந்த வாகனத்துக்கு முன்னதா பயணம் செஞ்சு போயிட்டு இருந்தாரு. இதனால ஓ பன்னீர்செல்வத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. ஆனா அந்த பிரச்சார வாகனத்துல பயணம் சென்ற அந்த வாகனத்தின் ஓட்டுநர் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தோட உதவியாளர் இவர்களுக்கு ஒரு சிறிய அளவிலான காயம் ஏற்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து அந்த ஊட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.